2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா அவர்களோட தியேட்டரிக்கல் ரிலீஸாக பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சூர்யா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 48 வயசு 6 பேக்லாம் வச்சு ஒரு கோட்லாம் பண்ணி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. விஷுவலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த யோலோ பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3Dயில் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி சீட்டில் இருக்கவங்கலாம் கையை வச்சு தடவிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக இன்னொரு பாசிட்டிவ் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பையன் ப்ளஸ் வந்து இந்த சூர்யா அவர்களோட அந்த பாண்டு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த சீன் வந்து முன்ஜென்மம் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அந்த சீன்லாம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா தான். சுத்தமாக வந்து ரைட்டிங் எதுவுமே கிடையாது. அண்ட் டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மியூசிக் வந்து இறஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லாக வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமாக படத்தில் சூர்யா அப்படிங்கிற ஒரு நல்ல ஆக்டரை பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தை சிவா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். அவரோட ஒரு 2 வருஷம் உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சிறுத்தை சிவாவோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித்தை வந்து டேரக்ட் பண்ண போறாரு. தல அஜித் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து உங்களோட கதறல் குமுறலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம். அண்ட் கங்குவா படம் பார்த்தவங்களும் உங்களோட ரிவ்யூவை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.